இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குஷி, are you sure நீ பரிபாட்டியை எடுக்கலையா? I'm 200% sure பா, நான் பாட்டியை எடுக்கல. ஏன்னா பரிபாட்டியோட டேட் 11 மணிக்கு ஆயிருக்கு. ஆனா 11 மணிக்கு முன்னாடியே ஷாலினியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். 11 o'clock ஹாஸ்பிட்டல்ல இருந்தா நான் எப்படி பரிபாட்டியை காரை வச்சு இடிக்க முடியும்? எனக்கு என்னமோ இதை யாரோ பிளான் பண்ணி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற குஷி? நீ யாரு உன்னை போய் மாட்டி விட முயற்சி பண்ணுவாங்க? நீ ஒரு சின்ன பொண்ணு இல்ல? இவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டி விடுற அளவுக்கு உனக்கு யாரு அந்த அளவுக்கு பெரிய எதிரிங்க இருக்காங்க? நீயே சொல்லு. ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன எதிரியா நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? யுவன் அங்கிள். என்ன சொல்ல? நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நல்லவர் இல்லப்பா, ரொம்ப ரொம்ப கெட்டவர். அவருதான் ஸ்கூல்ல மானச அடைச்சு வச்சிருந்தாரு. அவருதான்ப்பா ஸ்கூல்ல ஹுடிமேனா வந்து மானச அட்டாக் பண்ணி கொலை பண்ண பார்த்தாரு. அண்ட் அன்னைக்கு ராத்திரி என்னையும் கொலை பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா குஷி அவர் அப்பா இன்னைக்கும் எப்படி கார் ஓட்டணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சதே அவருதான். உங்க அப்பாவோட காரோட சாவியை எடு, இப்படி போடு, அதை ஸ்டார்ட் பண்ணு, ஏற இப்படி போடு, போயிட்டு ஏற. அவருதான் எனக்கு இப்படி ஒரு ஐடியாவே கொடுத்தாரு. அப்புறம் தான் ஷாலினியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். என்ன? ஆமாப்பா, ஷாலினிக்கு உடம்பு முடியலன்னு சொன்னப்போ அவர்கிட்ட தான் முதல்ல ஹெல்ப் கேட்டேன். ஆனா அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்கு பதிலா அவரு நீயே உன் தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு டிரைவ் பண்ணிட்டு போன்னு சொன்னாரு. குஷி, அந்த யுவனை விட்டுத்தலு. அவன் ஒரு பைத்தியக்கார, ஒன்னா நம்பர் ரூடான ஆளு. ஒருவேளை உன்னோட கார் இடிச்சு பரிபாட்டி இறந்திருந்தாங்கன்னா என்ன? அப்போ பாட்டிய நீதான் உன்னோட கார்ல? கடவுளே கிருஷ்ணா, நீதான் உன்னோட காரை ஓட்டிட்டு போய் இடிச்சியா? இல்ல ராமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நீதான் என்னோட பாட்டியை இடிச்சு கொன்னுட்டியா குஷி?